ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு ஒரு சிற்பியுடைய கதை தான் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல ஒரு சிற்பி தன் மனைவி குழந்தைங்களோட வாழ்ந்துகிட்டு வந்தார். சுற்றி இருக்கிற அனைத்து கிராமத்திலையும் இவள்தான் சிறந்த சிற்பி. இவருடைய சிற்பங்களுக்கு அதிக டிமாண்ட் இருந்துச்சு. அதனால வெளியூர்ல இருந்தும் பல வியாபாரிகள் இவரை தேடி வருவாங்க. இவர் வடிக்கிற ஒவ்வொரு சிற்பமுமே அவ்வளோ அழகா தத்ரூபமா காட்சி தரும். அந்த சிற்பங்களை தேடி வந்து பல வியாபாரிகள் குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு போவாங்க. இவர் நல்லாவே ஏமாந்து போனார். எப்படி ஆஞ்சநேயருக்கு தன்னுடைய பலம் தெரியாம சில காலம் வாழ்ந்தாரோ, அதே மாதிரி இந்த சிற்பியும் தன் சிலையினுடைய மதிப்பு தெரியாமலே வாழ்ந்தார். இத கவனிச்சுக்கிட்டே வந்த அவருடைய மனைவிக்கு இவர் மேல அதிக கோபம் வந்தது. தான் செய்யற சிற்பத்துக்கான சிறந்த விலையை கொடுத்து விற்காம இவர் குறைஞ்ச விலைக்கு விற்கிறதுனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அவர் குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவே இல்லை. ஆனா இவர்கிட்ட சிற்பம் வாங்கிட்டு போய் வித்த பல வியாபாரிகள் பணக்காரங்களே ஆயிட்டாங்க. இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்ட அவர் மனைவி இவர் கூட அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு வியாபாரம் நடக்கும் போதும் அவர் மனைவி குறுக்கிட்டு இந்த விலைக்கு கொடுங்க, அந்த விலைக்கு கொடுங்கன்னு இவரை கைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா அவரு அது கண்டுக்கவே இல்லை. தம் மனைவிய உதாசீனப்படுத்தினார். இதனால அதிக கோபம் அடைஞ்ச அவர் மனைவி தன் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. தன் மனைவி குழந்தைங்களை பிரிஞ்ச வேட்டிதான் அவருக்கு ரொம்ப கவலையா போச்சு. இத்தனை காலம் தான் பண்ணிட்டு வந்த தப்பும் புரிஞ்சது. ஒருவேளை நம்ம மனைவி சொன்னதை கேட்டுக்கலாமோன்னு அவர் கவலைப்பட ஆரம்பிச்சிட்டார். அவர் கவலைப்படவும் வியாபாரிகள் வந்து கேட்கவும் இவர் அதிக விலை சொன்னாலும் யாரும் வந்து இந்த விலையெல்லாம் இல்லை, இவ்வளோ விலைதான் அப்படின்னு ரொம்ப பேரம் பேசி கம்மி விலைக்கே வாங்கிட்டு போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே போச்சுன்னா நாம என்னதான் பண்றது? பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் நம்ம கூட வந்து வாழவே மாட்டாங்க அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. அன்னைக்கு அவர் தூங்கும்போது அவர் கனவுல ஒரு அழகான தேவதை காட்சி தரா. அந்த காட்சியை பார்த்ததும் அவர் மனசு ரொம்ப நிறைஞ்சு போயிடுது. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சதுமே அந்த தேவதையுடைய சிலையை தான் சிற்பமா வடிக்கிறாரு. அவ்வளோ அழகா தத்ரூபமா அந்த சிற்பம் அமைஞ்சது. இத பார்த்துக்கிட்டே இருந்த அந்த தேவதை சிற்பி முன்னாடி தோன்றி, உனக்கு என்ன வரம் வேணும்? நீ என்னுடைய சிற்பத்தை ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு என்ன வரம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன் அப்படின்ச்சா. என் பொண்டாட்டியும் குழந்தைங்களும் என்கிட்ட கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட பணம் இல்லாதது தான் காரணமே. நான் இத்தனை காலம் சிற்பம் வடிச்சு நான் சரியா சம்பாதிக்கவே இல்லை. பல வியாபாரிகள் என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நான் அதிக விலை சொன்னாலும் அவங்க பேரம் பேசி அடிச்சு வாங்கிட்டு போயிடுறாங்க. என்னால வியாபாரத்துல அதிக விலை சேர்க்கவும் முடியல. என்ன பண்றதுனே தெரியல. அதனால நான் பணக்காரன் ஆகணும். பணம் இருந்தா எல்லாமே என்னை தேடி வரும். என் பொண்டாட்டி பிள்ளைங்களும் என்னை தேடி வருவாங்க. அவங்க என் கூட இருந்தாங்கன்னா நான் நிம்மதியா இருப்பேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, நீ கேட்டபடியே நீ பணக்காரன் ஆயிடு அப்படின்ட்டு அவங்களுக்கு வரம் கொடுத்தாங்களாம் அந்த தேவதை. அவரும் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. அப்புறம் தேவதை
இன்னொரு ஐடியாவும் கொடுத்துச்சு. நீ கொஞ்ச காலம் சிற்பம் செய்யாமல் இரு அப்படின்னாங்களாம். ஏன்னு அந்த சிற்பி கேட்டாராம். எல்லாம் காரணமா தான் சொல்றேன். அதுக்கான காலம் வரும்போது நானே உனக்கு சொல்றேன். அப்போ நீ அந்த சிற்பத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். அது வரைக்கும் இந்த பணம் நீ தான் பணக்காரன் ஆயிட்டல்ல. இந்த பணத்தோட உன் மனைவி குழந்தைங்களோட நல்லா சந்தோஷமா கொஞ்ச காலம் வாழு அப்படின்னார். சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன்னு சிற்பி ஒத்துக்கிட்டாராம். இவர் பணக்காரன் ஆயிட்டாரு. சிற்பம் செய்யறதையும் நிறுத்திட்டாரு. இவர் தன் மனைவிக்கு குழந்தைங்களுக்கும் தகவல் சொல்லி அனுப்புறாரு. செய்தியை கேட்டு ரொம்ப சந்தோஷமா இவர்கிட்ட தேடி வந்துடுறாங்க அவருடைய மனைவியும் குழந்தைங்களும். இவங்க 4 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்றாங்க. இவர் பணக்காரன் ஆனதுனால இவருக்கு அந்த கிராமத்திலேயே அதிக மரியாதையும் மதிப்பும் கூடிடுச்சு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் இவரையே தலைமை தாங்க அழைக்கிறாங்க. சிற்பம் வாங்குறதுக்காக வியாபாரிகள் இவரை தேடி வரப்ப இவர்கிட்ட எந்த சிற்பமும் இல்ல. இவர் பணக்காரனும் ஆயிட்டாரு. இத கேள்விப்பட்ட வியாபாரிகள், நீங்க ஏன் சிற்பம் செய்யலாமே, சிற்பம் செய்யாமல் இருந்தா எப்படி, அப்பதானே பணம் வளரும்னு இவருக்கு சொல்றாங்க. இல்ல, எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சிடுச்சு. இனிமே சிற்பம் செஞ்சு நான் வாழணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இனி வேற ஆளை பார்த்துக்கோங்கன்னு வர வியாபாரிகளை இவரு அனுப்பிட்டாரு. வந்த வியாபாரிகளும் மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. வியாபாரிகள் எல்லாருமே சேர்ந்து மீட்டிங் போட்டு இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சிற்பம் செய்ய வைக்கிறோம். ஏன்னா இவருடைய சிற்பத்துக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கு. மற்ற சிற்ப செய்கிறவங்க எல்லாருடைய வேலையும் அவ்வளவா சுத்தமா இல்ல. அதனால இவரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. இவரை அடிக்கடி வந்து அவங்க சந்திக்கிறாங்க, கெஞ்சறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனா அவரு ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் எல்லாரும் முடிவு பண்ணி அவர்கிட்ட போய் மறுபடியும் கெஞ்சறாங்க. எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. நீங்க அதிக விலை கேட்டப்பவும் நாங்க கொடுக்கல. மறுத்து பேரம் பேசி அடிச்சு கம்மி விலைக்கு வாங்கிட்டு போனோம். அது எங்களுடைய தப்பு தான். உங்களால தான் நாங்க எல்லாருமே பணக்காரங்களாயிட்டோம். ஆனா இப்போ உங்களாலவே எங்களுடைய பிசினஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன்னா எங்ககிட்ட சிற்பம் கிடையாது. உங்களுக்கான அந்த சரியான விலைய நாங்க கொடுக்கவே இல்ல. நாங்க எல்லாருமே ஒட்டுமொத்தமா உங்களை ஏமாத்திட்டோம். அதுக்கான தண்டனை நாங்க அனுபவிச்சிட்டோம். இப்ப நீங்க மட்டும் சிற்பம் தொடர்ந்து செஞ்சு எங்களுக்கு வியாபாரம் கொடுக்கல அப்படின்னா, நாங்க எங்க குழந்தைங்களோட நடுத்தெருவுக்கு தான் வரணும். எங்களுடைய வியாபாரம் எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதாங்களாம். நான் யோசிச்ச பதில் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த சிற்பி சொல்லி இவங்க எல்லாத்தையும் அனுப்பிட்டாங்க. அவர் தன் மனைவியோட கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு நீ சொல்லு அப்படின்னு. உங்க மனசுக்கு என்னன்னு சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க அப்படின்ட்டாங்களாம். அப்புறம் அவரு அந்த தேவதையுடைய சிலை வடிச்சார் இல்லையா, அந்த தேவதை சிலை கிட்ட போய், நீ சொன்னதான் நான் இத்தனை காலம் சிற்பம் வடிக்காமலே இருந்தேன். நீ மறுபடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்க. அதனால நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வியாபாரம் இல்லாம எனக்கு நீ தான் நல்ல வழி காட்டணும்னு அந்த தேவதை கிட்ட இவர் வேண்டிக்கிட்டாராம். அப்புறம் அந்த தேவதை அவர் முன்னாடி தோன்றி, இனிமே நீ சிற்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்களாம். அப்புறம் அந்த சிற்பி, ஏன் இத்தனை காலம் செய்ய வேண்டாம்னு சொன்ன, ஆனா இப்ப செய்ய சொல்ற அப்படின்னு. உன்னுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த வியாபாரிகள் எல்லாருமே உன்கிட்ட நல்ல உன்னை நல்லா ஏமாத்தி அந்த சிற்பம்லாம் வாங்கிட்டு போகும்போது உன் மனைவி எவ்வளோ வருத்தப்பட்டாங்க. அவங்க தினைக்கும் என்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. நானும் நீ இப்படி ஏமாந்து போறியன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். உன்னுடைய மதிப்பு
அவங்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. உன்னுடைய மதிப்பு என்னன்னு உனக்கே தெரியாதப்ப, மத்தவங்க எப்படி உன்னை மதிப்பாங்க? சொல்லு அப்படின்ச்சான். அப்புறம் அவரும் புரிஞ்சுகிட்டு, அவருடைய வேலைய தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. மத்த வியாபாரிகளும் சந்தோஷமா சரியான விலை கொடுத்து செருப்ப வாங்கிட்டு போய் அவங்களும் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க.